வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு கேள்விக்குறியான பெரும்பான்மை, வாக்கெடுப்பின் போது காத்திருக்கும் பேரதிர்ச்சி. என்னப்பா பதவியேற்ற ஒரே நாள்ல குண்டை தூக்கி போடுறீங்க, உண்மைதானா அப்படின்னு கேட்பீங்க. ஸ்கிப் பண்ணாத பாருங்க, அப்பதான் எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் 2 இடத்துல போட்டிட்டார். ஒன்னு பெரம்பூர், இன்னொன்னு எங்க திருச்சி கிழக்கு. பெரம்பூரை தக்க வைத்துக் கொண்டு திருச்சி கிழக்க நேத்து ராஜினாமா பண்ணிட்டார். விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 108 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றார். இப்போ திருச்சி கிழக்குல பதவி ராஜினாமா பண்ணதுனால விஜய் வெற்றி பெற்ற தொகுதியுடைய எண்ணிக்கை 107ஆக குறைகிறது. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி ஏற்க போறாங்க, கூடவே சபாநாயகரை தேர்ந்தெடுக்க போறாங்க. ஒருவரை சபாநாயகராக தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்றால் அந்த சபாநாயகர் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற தருணத்தில் விஜய்க்கு ஆதரவாக ஓட்டு போட முடியாது. அப்போ 108 இருந்து 107 ஆச்சா. சபாநாயகர் தேர்வுக்கு பிறகு 106 ஆச்சா. திருப்பத்தூர் எம்எல்ஏ இருக்கல, தவேகா எம்எல்ஏ, அவரு ஒரு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கின்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் நீதிமன்றம் போயிருக்கின்றார். அப்படி நீதிமன்றம் போயிருப்பதனால தவேகாவில் வெற்றி பெற்றவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியும். ஆனா நம்பிக்கை வாக்கெடுப்புல அவரால் கலந்து கொள்ள முடியாது, விஜயை ஆதரித்து ஓட்டு போட முடியாது. அப்போ விஜயனுடைய பெரும்பான்மையானது 105ஆக குறைகிறது. இப்போ கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மொத்தமா சேர்ந்துகிட்டு விஜய்க்கு ஆதரவளிப்பதனால விஜய்க்கு 117 எண்ணிக்கை சரியா இருக்குது. ஆனால் திமுக நினைத்தால் IUML என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை ஏன் விஜய்க்கெல்லாம் ஓட்டு போட போற, தேவையில்லையா? திராவிட மாடல் ஆட்சியானது எப்படி நடந்தது கடந்த காலங்கள்ல? ஒன்றிய அரசாங்கத்துடைய கைப்பாவையாக திராவிட மாடல் ஆட்சி இருந்ததா? இல்லையே. இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறார்? தேசிய கீதம், தமிழ்த்தாள் வாழ்த்து அதெல்லாம் கடந்து வந்தே மாதரம் பாடலை அல்லவா ஒளிபரப்பு செய்திருக்கின்றார். இது தமிழக மரபையே மீறி இருக்கிறது, கொள்கைக்கு முரணாக இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, மதசார்பற்ற அரசை தான் நாங்கள் நிறுவ போறோம், சாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆட்சியை கொடுக்க போறோம்னு சொல்லிவிட்டு ஒன்றிய அரசாங்கமானது என்ன அஜெண்டாவில் தெரியுதோ அந்த அஜெண்டாவை நடைமுறைப்படுத்தி இருக்கிற எங்களுக்கு ஏற்புடையது கிடையாது அப்படின்னு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கானது திமுக பேச்சை கேட்டுக்கிட்டு விஜய்க்கு தந்த ஆதரவை வாபஸ் பெற்றால் சுத்தமா 13ஆம் தேதியோட விஜயனுடைய ஆட்சி கவுந்துடும். அதனால ஒவ்வொரு நாளும் விஜய்க்கு திக் திக் என்றுதான் போகிறது. எனக்கு தெரிந்து பதவி ராஜினாமா பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் விஜயை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஒரு மனுஷன் 2 ஓட்டு போட முடியாது. அதனால திருச்சிய ராஜினாமா பண்ணாம இருந்திருக்கலாமே அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா அது தப்பு. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கத்தி மேல நடந்து கொண்டு இருக்கின்றார். திமுக செல்வாக்குல தான் இன்னைக்கு விஜய் ஆட்சியானது நடந்து கொண்டு இருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வாபஸ் வாங்காதா, அப்புறம் விசிக வாபஸ் வாங்காதா, காங்கிரஸ் வாபஸ் வாங்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கெல்லாம் இண்டிவிஜுவலா கட்சி நடத்துறாங்க. ஆனால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்ரஸ்ல 2 கட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒன்னு திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்னு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். இந்த 2 கட்சிகளும் இணை கட்சிகள். ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்தோம் என்றால் ஒரு கட்சியினுடைய பதிவு கேன்சல் ஆயிடும். ஏன்னா அறிவாலயத்தை அடிப்படையாக வச்சுதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆனது இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால திமுக வேற, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்பது வேற என்று நினைக்க வேண்டாம். அதனால இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆனது திமுக சொல்றதுதான் கேட்டு ஆகணும். அதனால திமுக பொறுத்த வரைக்கும் கோபப்பட்டு அந்த 2 எம்எல்ஏ வாபஸ் வாங்கு அப்படின்னா வெறும் 115 பெற்று விஜய் அவர்கள் நம்பிக்கை இழந்து விடுவார் நம்பிக்கை வாக்கெடுப்புல. அதனால 13ஆம் தேதி பேரதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஆதவர்ஜுனா பொறுத்த வரைக்கும் அவசரமாக ஓடி ஏப்பா வந்தே மாதரம் பாடல் என்பது முதல்ல பாடப்பட்டது மத்திய அரசாங்கத்தினுடைய புரோட்டோகால் படிதான். நாங்களாம் பாத்தீங்கன்னா அதை கடைபிடிக்கவே இல்லை. இனிமே ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி நடைமுறைகள் இருக்கிறதோ அந்த நடைமுறை படிதான் நாங்க வந்தே மாதரம் பாடல் ஒளிபரப்பு பண்றதா, தேசிய கீத ஒளிபரப்பு பண்றதா, இல்ல தமிழ்த்தாள் வார்த்தை முதல்ல ஒளிபரப்பு பண்றதா அப்படின்னு முடிவெடுக்கப்படும் என்று ஒன்றிய அரசாங்கம் சட்டம் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரலனா கூட நாங்க தமிழ்த்தாள் வாழ்த்துக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம்.
எங்களுடைய நடைமுறையானது இனிமே வேறு மாதிரியா இருக்கும் அப்படின்னு அவசர அவசரமாக ஓடி வந்து விளக்கம் அளித்திருக்கின்றார் ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விளக்கம் அளித்து நம்மளாம் கேட்கணுமா? அவரே வந்து பிறமொழியாளர் தானே, அவருக்கு தமிழ் மீது என்ன பற்று இருக்கும்? அவர் நடத்துகின்ற கம்பெனியில மொத்தமே தெலுங்கு தான், அது தெரியுமா உங்களுக்கு? ஏயா அபாண்டமா குற்றச்சாட்டு வைக்கிற அப்படின்னு சொல்கின்ற போது மாரிதாச போய் கேளுங்க. அவர் தான் வந்து ஆதவர்ஜுனா கம்பெனியில யார் வேலை செய்யறாங்க, எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, எவ்வளவு தமிழர்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்க போய் பாருங்க அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றதே ஒரு மோசடி என்று நம்முடைய மாரிதாஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இந்த ரூட் மீடியான்னு சொல்றாங்கல்ல, அந்த ரூட் மீடியாவுடைய தவறான வழிகாட்டுதல் படிதான் இன்னைக்கு இளைஞர்களும் குழந்தைகளும் தவறாக வழிநடத்தப்பட்டு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார். அதனுடைய எல்லா தகவலும் வந்து வெளியாகிவிட்டது. இந்த ரூட் மீடியாவுடைய பின்புலத்தில் ஜெகதீஷ் பழனிசாமியா அவர் இருந்துதான் எல்லாவற்றையும் இயக்கி இருக்கின்றார். அதனால விஜய் பெற்றிருக்கின்ற வெற்றியே மோசடி வெற்றி தான். விஜயை பற்றி தேவையில்லாத பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்டது. விஜய்க்கு தான் எல்லாமே தெரியும், விஜய் இல்லைனா இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது, விஜய் அண்ணாவை யாராவது துன்புறுத்தினா நானே செத்து கொடுவேன் அப்படின்னு சின்னஞ்சிறு குழந்தைகள் மனசுல எல்லாம் வந்து விஷத்தை விதைக்கிற மாதிரி இந்த ஜெகதீஷ் பழனிசாமி வந்து ரூட் மீடியா மூலமாக தவறான பரப்புரை செய்து விஜய் பற்றி பாசிட்டிவான காணொலிகளை வெளியிட்டு அந்த காணொலிகள் எப்போதும் மக்கள் கண்ணில் படுற மாதிரி, குழந்தைகள் கண்ணில் படுற மாதிரி இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குழுக்களை பயன்படுத்தி தவறான பொய் பரப்புரை மூலமாக விஜய் வெற்றி பெற்றிருக்கின்றார். இங்க பிரதிபலித்திருப்பது உண்மையான மக்களுடைய கருத்து கிடையாது, மக்களுடைய விருப்பம் கிடையாது. அதனால சமூக வலைதளத்தில் பொய் பரப்புரை செய்து அதன் மூலமாக போலியான வெற்றியை பெற்றிருக்கின்றார். இது தமிழக கலாச்சாரத்துக்கு ஒத்து வராது. விஜய்க்கு மக்களுடைய தேவை என்னன்னு தெரியாது, மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு தெரியாது, தான் கொடுத்த வாக்குறுதி என்னன்னு தெரியாது. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் பின்னாடி இருந்து இயக்கக்கூடியது ஆதவர்ஜுனாவும் இந்த ஜெகதீஷ் பழனிசாமி என்ற ஒருத்தரும். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டை காப்பாற்றணும் வந்திருக்கின்ற இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவிலிருந்து என்ன மாற்று? திமுக தந்த தேர்தல் வாக்குறுதி ஏதாவது ஒழுங்கா நிறைவேற்றப்பட்டிருக்குதா? சொன்னது ஒண்ணு செய்தது ஒண்ணு இல்லவா? அதே மாதிரி தான் இன்னைக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கின்றார். அதுல என்னப்பா குழப்பம்? நேற்று தான் தமிழக அரசாங்கமானது விளக்கம் அளித்து விட்டது. அப்படி இருந்தாலும் ஏன் அதே புஷிங்க நீங்க தொங்குறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அரசாங்கம் விளக்கம் அளித்திருப்பது தவறு. விஜயுடைய வாக்குறுதி என்ன? மாதா மாதம் ஒவ்வொரு வீட்டுக்கும் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ தானே சொன்னாரு. இப்ப 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் 200 யூனிட் ஃப்ரீ. அது கூட 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய குடும்பங்களுக்கு தான் 2 மாசத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீ. ஆனா தேர்தல் வாக்குறுதியின் போது ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் ஃப்ரீ. அப்போ இந்த மனுஷன் போர்ஜர் அல்லவா? சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இருக்கின்றாரா? இவரு நம்பிக்கைக்குரியவரா? சந்தேகப்பட வேண்டியதா இல்லையா? இன்னைக்கு காலையில ஆதவர்ஜுனா வந்து என்ன சொல்றாரு? ஏம்பா நம்ம தமிழகத்துல 2,48,00,000 குடும்பங்கள் 500 யூனிட்டுக்கு கீழே தான் பயன்படுத்துது. அதனால மேக்சிமம் எல்லா குடும்பத்துக்கும் இந்த 200 யூனிட் ஃப்ரீ கண்டிப்பா கிடைக்கதான் போகுது. அதாவது 500 யூனிட் என்று ஒரு இலக்கு வச்சிருப்பதனால மற்றவங்களுக்கு கிடைக்கல, நிறைய பேருக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. 2,48,00,000 குடும்பங்களுக்கு கிடைக்கிறது. நம்முடைய ரேஷன் கார்டு எவ்வளவு? 2,17,00,000 தானே. 2,48,00,000 மின் இணைப்புகளுக்கு 500 யூனிட் தான் போகுது. அந்த 500 யூனிட்ல 200 யூனிட் போச்சுன்னா மீதி 300க்கு தானே பில் கட்ட போற அப்படின்னு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து விளக்கம் அளிக்கின்றார். ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க? மாசம் 200 யூனிட் சொல்லுகின்ற பொழுது நீ என்னையா 2 மாசத்துக்கு 200 யூனிட் கழிக்கிற அப்படின்ற கேள்விதான் எல்லாரும் இங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் நம்பிக்கையாக இல்லை. ஒண்ணுமில்ல, இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோவில் இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? விஜயனுடைய பையனும் பொண்ணும். தன் தந்தையார் பதவி ஏற்கின்றார். வாழ்நாள்ல உலகத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி மாநிலத்தை ஆள்வதற்கோ இல்ல நாட்டை ஆள்வதற்கான வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு தன் தந்தைக்கு கிடைக்கின்ற போது அந்த பொன்னான தருணத்தை நேரடியா பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகள் ஆசைப்படும் இல்லையா? ஆனால் அந்த குழந்தைகள் தன் தந்தை பதவி ஏற்பதை கூட பார்க்க விருப்பப்படாம தாயுடனே இருக்கின்றார்கள் என்றால் நம்ம விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு மக்கள் மீது பாசம் வைப்பார் என்பதை புரிஞ்சுக்குங்கோ. இதெல்லாம் நான் சொல்லல, மாரிதாஸ் அவர்கள் தான் வந்து இதெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாருங்க. அதாவது ரூட் மீடியா செய்த பொய் பரப்புரையில தமிழக மக்கள் ஏமாந்து போயிட்டாங்கோ,
தவறான முடிவு எடுத்துட்டாங்கோ அப்படின்னு உண்மையை போட்டு உடைச்சதனால மாரிதாஸ் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றார்களாம். எங்கிருந்து? தவேகா ஆட்சியில் இருந்து. அதாவது திமுக இருக்கிற வரைக்கும் குரல் வலைய ஏன் நசுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்து ஒரு நாள் கூட ஆகல. அதற்கு முன்பாகவே உண்மையை உலகுக்கு சொன்னா நோட்டீஸ் அனுப்புறாங்களாம். உடனடியாக எக்ஸ் தளத்தினுடைய கணக்கை, அதாவது ட்விட்டர் கணக்கை நீக்கிவிட வேண்டும் என்று துணிக்கின்றார்களாம். இவங்க பதவியேற்ற ஒரு நாளிலே வந்து பாத்தீங்கன்னா தனக்கு எதிராக யாரெல்லாம் பதிவு போடுகின்றார்களோ அவர்களுக்கு எதிராக களமிறங்குகின்றார்கள் என்றால் இவர்கள் ஜனநாயகவாதிகளா? இன்னும் போக போக ஆட்சி நிர்வாகம் என்ன, யாரை எப்படி கையாளலாம் அப்படின்ற ஒட்டுமொத்த புரிதலும் வந்துவிட்டால் யூடியூப்ல யாரும் பேச முடியுமா? இந்த விஷயங்கள் எல்லாம் யாருமே பேசுறது கிடையாது. எல்லாரும் விஜய் மீது ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு ரசிக்க மனப்பான்மையுடனே வந்து, ஏம்பா திமுக அன்னைக்கு பொய் வாக்குறுதி கொடுத்துச்சு இல்லையா, சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு இல்லையா, அதே மாதிரி தானே விஜய் செய்யறாரு, அன்னைக்கு நீ கேள்வி கேட்டியா அப்படின்னு கேட்கிறாங்க. அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் உங்களை கொண்டாந்துக்கிறாங்க. நீ அவனையே காரணம் காட்டின அது நியாயமா? அது அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதே மோசடி என்று நம்ம மாரிதாஸ் அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கின்றார். சிறு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசுல நஞ்சை விதைத்திருப்பது போன்று பல காணொலிகள் வந்திருக்கு. நம்முடைய கோலாகல சீனிவாசன் அவர்கள் கூட அந்த காணொலியை பதிந்து இருக்கின்றார். விஜயை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் கேள்விக்குறியாகிறது. ஒழுக்கத்துடன் அவர் நடந்து கொள்ளவில்லை. ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் உதாரண புருஷனாக இருக்கக்கூடிய விஜய் குடும்பத்தை காப்பாற்றினாரா அப்படின்ற கேள்வி எழுகின்ற பொழுது ஒரு பெண்மணி, அதாவது பெண்மணி என்று சொல்வதை விட 18 வயது கூட நிரம்பாத ஒரு குழந்தை சொல்லுது, நாங்க தங்கச்சியா இருந்துட்டு போறோம், நாங்க அக்காவா இருந்துட்டு போறோம், என் பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோம் அப்படின்னு விஜய் செய்கின்ற தவறை நியாயப்படுத்துது இல்லையா? அந்த வீடியோவை எல்லா வீடுகளுக்கும் அனுப்பி, எல்லா செல்போனுக்கு அனுப்பி, எல்லா வாட்ஸ்அப்புக்கும் அனுப்பி, எல்லா இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் அனுப்பி விஜய் செய்வது அவருடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட வாழ்க்கை. அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். அவன் உப்பு விற்கிறவன், கடலை விற்கிறவன்லாம் கூட 2 பொண்டாட்டி வச்சிருக்கான். விஜய் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, சோ அவர் ஏன் 2 வச்சிருக்க கூடாது, அது அவர் விருப்பம் என்று நியாயப்படுத்துகின்ற ஒழுக்கக்கேடான விஷயத்தை இந்த ஜெகதீஷ் பழனிசாமி இன்ஸ்டாகிராம் மூலமாக தமிழகம் முழுவதும் கொண்டு சேர்த்ததுனால விஜயனுடைய ஒழுக்கக்கேடானது அவர் செய்துதான் நியாயம் என்ற நிலையில ஏற்பட்டு போச்சு. இது தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராக இருக்குது, குழந்தைகளை திசை திருப்புற மாதிரி இருக்குது. ஆனா விஜய்க்கு முட்டு கொடுக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயோ தந்தையோ 2ஆம் தரமாக யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாவோ இல்ல வச்சுக்கிட்டாவோ இந்த குழந்தைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுமா? இப்படி நியாயமான கேள்வியை எழுப்பக்கூடியவனுடைய பதிவெல்லாம் டெலீட் பண்றது, அது யாருக்கும் போகாம தடுத்து நிறுத்துவது, இந்த மாதிரியான மொள்ளமாரித்தனம் எல்லாம் செஞ்சுதான் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றாராம். இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னா பல பேருடைய ஐடிகள் முடக்கப்படுகிறதாம். அதனால பதவியேற்ற முதல் நாளே வந்து கையெழுத்து போட்டது மக்களை ஏமாற்றுகின்ற நிலையாக இருக்கிறது. அதோட விஜயனுடைய மனைவி பற்றியோ அவங்க குழந்தைகளை பற்றியோ ஏன் பேசுற, தனிப்பட்ட வாழ்க்கை தானே அப்படின்னு சொல்லுகின்ற போது எல்லாரும் வந்து கலைஞரை பற்றி பேசினீங்க. கலைஞருக்கு மனைவி இருக்கின்றார்கள், துணைவி இருக்கின்றார்கள், இணைவி இருக்கின்றார்கள், 3 சம்சாரம் ஐயா அப்படின்னு அன்னைக்கு பேசினீங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாரு. அப்படி பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு விஜயனுடைய பின்புலம் என்ன என்று எல்லாரும் ஆராயத்தான் செய்வாங்க. என்னுடைய அரசியல் வாழ்க்கை மட்டும் பாருனா சொல்லுவாங்க. விஜயை பின்பற்றுகின்றவர்கள் விஜய் யார் என்று ஆராய மாட்டாங்களா? அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அவர் குடும்பத்தை எப்படி பராமரித்து இருக்கின்றார், நம்முடைய பெற்ற பிள்ளைகளிடத்துல அவர் எப்படி நேசம் காட்டி இருக்கின்றார், அந்த பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, தன்னுடைய தந்தையார் பதவி ஏற்கின்றார், வாழ்நாளில் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு, அந்த தருணத்தை மறக்க முடியாத இனிய நினைவுகளை நேரடியா பார்க்கணும்னு வரலனா விஜயனுடைய அணுகுமுறை அவங்க பிள்ளைகள்கிட்ட எப்படி இருக்கும், இதெல்லாம் பார்ப்பாங்களா இல்லையா? அதனால ஒரே அடியாக விஜய தூக்கியும் வைக்க வேண்டாம், ஒரே அடியாக தூக்கி போட்டு மிதிக்கவும் வேண்டாம். முதலமைச்சர் என்ற முறையில விஜயை நாம மதிக்கிறோம், அந்த பதவிக்கு மதிப்பு தருகின்றோம். ஆனால் விஜயனுடைய பின்புலத்தை பற்றியோ விஜய் வெற்றி பெற்றதை பற்றியோ விமர்சனமே பண்ணக்கூடாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னோம்னா அது எந்த அளவுக்கு கருத்துரிமை நசுக்கிற மாதிரி இருக்குன்னு தெரியல. நாம கடந்த காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ ஆளுமைகளை இந்த மாதிரி 2 பொண்டாட்டி கட்டின அத்தனை பேரையுமே வந்து நம்ம கேவலப்படுத்தி இருக்கிறோம். ஆனா விஜய் மீது மட்டும் விமர்சனம் வேண்டாம் என்று சொன்னா என்ன நியாயம்? அதனால விஜயை பொறுத்த வரைக்கும்
வாக்கெடுப்பின் போது அவருக்கு காத்திருக்கிறது பேரதிர்ச்சி. என்ன நிகழப்போகுது என்ற விஷயத்தை பொறுத்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.